ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் +2 முடிச்சதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். முக்கியமாக இன்ஜினியரிங் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் தான் போகணும், டீம்டு யூனிவர்சிட்டியில் போகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சாஸ்திரா, விஐடி, அதுக்கப்புறம் அமிர்தா, SNU இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓடி போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது, அதாவது சாஸ்திராக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்குது. ஸோ கீப்பான உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நிறையா பேரோட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, நான் SSNல படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேடம். லாஸ்ட் இயர் இருக்குது கட் ஆஃப், இந்த இயர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அனலைசிஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஏன்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஓடி போய் செக் பண்ணுங்கள். மேலே ஐகார்ட்லேயும் வைக்கிறேன், செக் பண்ணுங்கள். படபடப்பாக இருக்காதீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருங்க. இன்றைக்கி SSN போகணுன்னு ஆசைப்பட்றாங்க 190+ இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, SSNல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் TNEA 2025 அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இந்த இயர் என்ன கட் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கட் ஆஃப் என்ன இருக்க போகுது, லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு, அது மட்டும் கிடையாது, இதனுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1315 தான் இதனுடைய கோடுங்க. ஒன் ஆஃப் த டாப் ப்ரைவேட் இதில் இது ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த கேடரில் இருக்கக்கூடியது நம்மளுடைய SSN தான். ஸோ இதனுடைய யூனிவர்சிட்டி தான் SNU அப்படிங்கிறது. அதை பற்றி தான் லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 190+ கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணுங்க. அதாவது ஒரு நல்ல பெஸ்ட் கோர்ஸ் போகணும் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் போகணுன்னா 185+ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை தவிர்த்து SC கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் அனலைசிஸ் வச்சு பார்ப்போம். ஓவராலாக பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், அதை பற்றி வீடியோ ஒன்று நான் போடுறேன். இது TNA ரிலேட்டடாக வரதுனால கண்டிப்பாக கட் ஆஃப் ரிலேட்டடாக தான் வரும். இங்கே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கெமிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து பார்த்திங்கன்னா இது அதாவது எம்டெக்கோட 5 இயர்ஸ் கோர்ஸு, CS இருக்குது, EC இருக்குது, EEE இருக்குது, IT இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. காமனாக ஒரு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கையில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரம் த SC கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், CS நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாவே 191.5 லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். அப்போ இந்த இயரை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், ஏன் அதிகம் அப்படிங்கிறத அடுத்த இதில் நான் சொல்கிறேன். அடுத்து பின்னாடி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் நம்ம வேல்யூ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கோர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு சைட் பை சைடு உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. உங்களுடைய கோர்லேயும் நீங்கள் சைன் பண்ணலாம். அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயும் நீங்கள் சைன் பண்ண முடியும். நான் IT ஃபீல்டில் மட்டும்தான் மேடம் போகணும், CS தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற நெசசிட்டிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பதட்டமாகாதீங்க. ஒரு வேளை 0.5 கம்மியாக இருக்குது, என்னால் EC தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஓடி போய் SSNல சேர்ந்துக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போடும்போது ஆர்டர் வைஸ் நீங்கள் போடுங்க. CS கிடைச்சா ஹாப்பியாக போய் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா EC போடுங்க, EEE போடுங்க. அதுக்கப்புறம் அதர் காலேஜஸ் கொண்டுட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் CSக்காக வேற ஒரு காலேஜுக்கு போதீங்க. இதை பற்றி நிறைய வீடியோஸ் கவுன்சிலிங் முன்னாடி நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். நீங்கள் கீப் ஆன் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிசியாக இருந்துச்சிங்க அப்படின்னா, அதாவது OC கேண்டிடேட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா 198.5 இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். 197 ஆகும். மொத்தத்தில் 195+ இருந்தீங்கன்னா தான் 190+ இருக்கணும். அதுதான் உங்களால் பண்ண முடியும். MBC 196.5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா BCM 197. இது CSன்னு சொல்கிறவங்களுக்கு. ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள், ரிவர்ஸ் கொஞ்சம் ஒரு மார்க் நீங்கள் கம்மியானால் கூட அப்படியே கிரேஸ்ன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஒரு MBC ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு 1.5 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் சைட்டில் பார்க்கும்போது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க. அப்கிரேடு வாங்கிட்டு லோயஸ்ட்டில் மார்க் இருக்கிறவங்க கூட லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரிக் இருக்குது. நீங்கள் இந்த சைட்டில் பார்க்குறத விட நம்ம இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு மார்க் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்க. அதையே நான் வீடியோஸ்
போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசினா லென்த்தியாக போயிட்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 96.5 பிசிஎம்மும் 97 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட்டு, 196 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியும், 189 இருந்தால் போதுங்க எஸ்சி கேண்டிடேட், 178 இருந்தால் எஸ்சிஏ வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃப்லேருந்து மினிமம் 1 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துருவோம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு. சிஎஸ்சிசி நிறைய பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் 180 ப்ளஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த காலேஜில் படிச்சுட்டு ஒரு நல்ல வந்து ஹையர் போஸ்ட்டுக்கு நம்ம போகணும், டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதுவோம், யூபிஎஸ்சி எழுதுகிறோம், அந்த மாதிரி பர்சன் எல்லாம் தாராளமாக வந்து சிவில் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இல்லை சைட் பை சைடு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கூட வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி இங்கே மெக்கானிக்கல் கூட சிலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வந்து மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகுது நல்லாவே. எல்லா இதுலேயும் 1.5, அதாவது கம்பேர் டு இது சிஎஸ் அண்டு எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்குமே இப்போ வந்து 1.5 வந்து வேரியேஷன் நல்ல டிஃப்ரெண்ட் வருது. எம்பிசி மட்டும்தான் ஒரு மார்க்ஸ் வந்து வேரியேஷன் வருது. அது மட்டும் கிடையாது, இதில் 0.5 வருது, எஸ்சி கேண்டிடேட் 0.5 வருது. ஓகேங்களா. சிலர் வந்து மெக்கானிக்கல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 190 ப்ளஸ் இருக்கணும். ஏதாவது எம்பிசி மட்டும் 189.5 இருந்தால் போதும். ஆனால் இந்த இயர் 190 ப்ளஸ் இருந்தால் தான் கிடைக்குங்க. சிலர் வந்து இங்கே வந்து மெக்கானிக்கல் 189 எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி பிளேஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுவும் வீடியோஸ் நம்ம போடுறோம். அதை வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சில இதில் நான் சொல்லியிருப்பேன். பர் இயருக்கு மினிமம் வந்து 2 உங்களுக்கு வந்துடும். 2+ தான் வரும், அதாவது 2 lakh ப்ளஸ் தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் இந்த ஓவராலாக வந்து நம்ம லாஸ்ட் இயர் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறோம். ஆனால் இந்த இயர் 100% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து நான் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் டைமில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்க வந்து 65 பீப்புள்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த இயர் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் அதிகமாகும் கண்டிப்பாக. ஏன்னா மெட்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸ்லாம் 1000+ வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 400 தான் வந்து சென்டம் எடுத்தவங்க, இந்த இயர் வந்து 1000+ வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா 600+ நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டேட்டா வந்து நான் வந்து வீடியோ வச்சுருக்கேன். அதாவது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபுல் டீட்டெயிலோட நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையஸ்ட்டு இதுலேயே, அதாவது லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிடில், அதாவது 170 அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 170 to 160லேருந்தே சொல்லலாம். 160லேருந்து 180க்குள்ளே தான் வந்து வேரியேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துச்சு. ஆனால் இந்த இயர் வந்து டாப் மோஸ்ட் ஸ்கோர்லேயே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். 0.5 டிஃப்ரெண்ட் வரும். ரீசன் என்னன்னா இந்த ரீசன் தான். அதாவது 200 அவுட் ஆஃப் 200 வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1315 தான் நம்மளுடைய காலேஜ் கோடு. சிஎஸ் இருக்குன்னா 200 எடுத்துருக்கணும். இவங்களுடைய பொசிஷனே பாருங்கள், 12th பொசிஷனில் வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இதனுடைய காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்க போது. சிலர் வந்து மெக்கானிக்கல் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. சிஎஸ் வேணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 200 எடுத்துருக்கணும். அப்புறம் என்ன மேடம் சைட்டில் 199.5 98.5 காமிக்கிறீங்களே ஓசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இங்கே வந்து ஒரு ட்ரிக்கே உங்களுக்கு புரிஞ்சிக்கணும். இதில் வரது என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்ட் ஆகிருப்பாங்க, அப்கிரேட் கொடுத்துருப்பாங்க. வேறு யாராவது வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை ஜேஇலியோ இல்லை வேறு ஏதாவது வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த வேக்கன்சி இருக்கும்போது அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த இடத்த வந்து இவங்க ஃபில் பண்ணுறது தான். அதனால தான் இந்த லோயஸ்ட்டு ஸ்கோர் வந்து இங்கே வருது. ஓகேங்களா. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா அப்படின்னா 100% ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஒரு வருஷமும் வந்து புக்லெட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் A to Z கிடச்சிரும். இதை நான் வந்து லாஸ்ட் இயர் இதை வச்சு தான் இப்போ சொல்கிறேன். இந்த இயர் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரெண்ட்டு மட்டும் உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ரூம் ரெண்ட்டு மட்டும் 75,000 வந்துடும் உங்களுக்கு பர் இயருக்கு. ஸோ அதை தவிர்த்து வந்து மெஸ் பில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க 3,200 3,000. இதில் வந்து உங்களுக்கு into 12 போட்டுங்க எவ்வளோ வரப்போகுதுன்னு. அது இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸு இது எல்லாமே உங்களுக்கு
வந்துடும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டாக இருந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட்டும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் இதில் வந்து கோர்சஸ்ஸு பிரான்ச்சஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு இயரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் எஸ்எஸ்என் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். ஒரு கம்மியான மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் ஃப்ரெண்டில் போடுங்க. கம்மி மீன்ஸ் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் 190 எடுத்திருக்கேன் மேடம், நான் வந்து இப்போ ஒரு எம்பிசியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஈஸி கிடைக்குமா அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா சிலர் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு இதை வந்து மாறி போயிடுறாங்க. ஹையஸ்ட்டில் நீங்கள் வர்றது 2 ப்ளஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜேஇ எழுதி போகிறவங்க இருக்காங்க, சிலர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி போகும்போது அந்த வேக்கன்சியை வந்து ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, விஐடி எஸ்என்யூ இந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஆன்லைன் டைமில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.